நேற்று வந்து வெள்ளியூரில் நல்ல மழைங்க. மழை பெஞ்சு நல்ல ஈரமாக இருந்தது. அதனால் காலையில் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றவே இல்லை. இப்போ வந்து லீவ் நாளில் தான் வந்து நான் வந்து செடி வந்து மெயின்டைன் பண்ணுவேன். கண்டிப்பாக வந்து செடிக்கு வந்து நல்ல உரம் போட்டால் தாங்க நல்ல பூ பூக்கும். 15 நாளைக்கு ஒருக்க வந்து நான் வந்து உரம் போட்டு மெயின்டைன் பண்ணுவேன். அப்படி உரம் போடுறதுனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய மொட்டு வச்சு பூ பூக்கும். சும்மா தண்ணி மட்டுமே ஊற்றிக்கிட்டு இருந்தால் வந்து பூ பூக்காது இந்த அளவுக்கு. ஃபஸ்ட்டு எனக்கும் இந்த விஷயம்லாம் தெரியாது. இப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக எல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கான ரிசல்ட்டு நல்லா இருக்கிறதுனால தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து எப்படி அதை யூஸ் பண்ணணும், என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். நல்ல வாழை வந்து குளத்தள்ளி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதாங்க டிஏபி, டை அமோனியம் பாஸ்பேட்டு. இது வந்து எல்லா நர்சரியிலையும் கிடைக்கும். அப்படி இல்லைனா ஃபர்டிலைசர் கடையில் கிடைக்கும். இதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு என்ன பண்ணால் சுற்றி ஒரு வட்டை மாதிரி போட்டு வச்சுட்டு அந்த வட்டத்துக்குள்ளே போட்டு வைக்கலாம். இப்போ வந்து மழை பெஞ்சு மண்ணெல்லாம் ரொம்ப ஈரமாக இருக்கிறதுனால நான் சும்மா அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன், தூவி விட்றேன். நம்ம வந்து அந்த செடியோட மூட்டுக்கு போகாமல் சுற்றி போடணும். மூட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா செடி வந்து கருகி போகும். அதனால் வந்து சுற்றி அந்த மூட்டில் படாமல் சுற்றி வந்து போடணும். ஒரு செடிக்கு ஒரு 10 உருண்டை இருக்கிற மாதிரி கணக்கு பண்ணி போட்டுக்கோங்க. இப்படி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணால் தண்ணி ஊற்றி விட்றணும். அப்போ தான் அந்த உருண்டை வந்து தண்ணியில் கரைஞ்சி உங்களுக்கு அந்த செடிக்கு போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. கிட்ட போகாத அளவுக்கு போடுங்க. இப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே போதும். பூக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த டிஏபி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதாங்க ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது. நான் இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 15 நாள்லேயே புது இலை வந்து விடுறத வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அப்புறம் இன்றைக்கி சமையலுக்கு தேவையான கருவேப்பிலையும் பறிச்சுட்டு வந்தாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.